சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா மேடம் அவங்களே நேரா வந்து அம்மாவோட உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கணும். அப்பதான் நாங்க எந்திரிச்சு போவோம். ஆமா, உங்க எம்டி சொல்லிதான் நான் வந்து சொல்றேன். அண்ணியோட உண்ணாவிரதத்தை நான் வேணா முடிச்சு வைக்கிறேன். நீங்க சொல்லுங்க அண்ணி. நீங்க சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. நீங்க இந்த விஷயத்துல எங்களை அமைதியா இருக்க சொல்லாதீங்கம்மா. எங்க உணர்வுகளை அவங்க மதிக்கலமா. நீங்க சொல்லாதீங்க மேடம். இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க அவங்களே நேரம் இங்க வரணும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இவ்வளவு நாளா எங்களை உட்கார வச்சிருந்தாங்கல்ல, அவங்களே நேரம் வந்து இத சொல்லணும். அப்பதான் நாங்க எந்திரிச்சு போவோம். ஆமா, இவங்களோட உணர்வுகளை நான் மதிக்கிற ருத்ரா. அவ்வளவுதானே. உங்க எம்டியே வந்து சொன்னா கலைஞ்சு போயிருவீங்கல்ல. பிரச்சனை வேண்டாம், நான் போய் அவங்களே கூட்டிட்டு வந்து சொல்றேன். எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதும் அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்களா? பிரச்சனை முடிஞ்சிருச்சு நீ நினைக்கிற, ஆனா அவங்க முடிக்கிற மாதிரியே தெரியல. என்னம்மா சொல்றீங்க? அவங்க இன்னும் போலையா? இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? எங்க அண்ணி சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்களோ என்னமோ, அது எனக்கு புரியல. நீ வெளியில வந்து எங்க அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சாதான் அவங்க கலைஞ்சு போவாங்களாம். என்ன விளையாடுறாங்களா? அதெல்லாம் என்னால முடியாது. அவங்க கேட்டபடி வேலை கொடுத்தாச்சு. இங்க இருந்து போக சொல்லுங்க. நான் என்னமோ அவங்கள இருக்க சொன்ன மாதிரி பேசுற. இந்த போராட்டத்துக்கு தலைவி ராஜேஸ்வரி அம்மா தானே. அவங்க சொல்றதான் அந்த விசுவாசிங்க கேட்பாங்க. அவங்களே சாப்பிடாம போராட்டம் பண்ணாங்க. அத நீயும் தானே பார்த்த. அதுவும் புருஷ முடியாம படுத்திருக்கும் போது வைராகியமா உட்கார்ந்துருக்காங்க. இந்த டிராமா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அதனால அந்த தியாக திருவுருவத்துக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு அவங்க சொல்றாங்க. அவங்க டிராமா போட்டிருக்கலாம், லேபர்ஸ் அவங்கள நம்பலாம். அதுக்காக என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்லமா. இத பார் சௌந்தர்யா, பிரச்சனை நம்ம கம்பெனியோட நின்னு இருந்தா நீ முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஆனா இப்ப எல்லாம் மீறி போயிருச்சு. பிடிவாதம் பிடிக்காத. அதுக்காக எப்படிமா மன்னிப்பெல்லாம் கேக்குறது? அதுக்கு பதிலா எனக்கு இந்த பொறுப்பே வேணான்னு போயிடுவேன். பொறுப்பு வேணான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண போற? அப்புறம் அந்த வீட்ல பாண்டி கூட உன்னை மதிக்க மாட்டான். இப்ப உன்னோட சொத்து மரியாதை எல்லாமே அந்த எம்டி பதவிதான். உண்ணாவிரதம்னு சொல்லி வெளியில உட்காந்து பழி வாங்கினவங்கள உள்ள கூப்பிட்டு வச்சு பாராட்டு பண்ண. அவங்களே இந்த வேலையே வேண்டான்னு சொல்லி ஓடுற அளவுக்கு பண்ண. அதை விட்டுட்டு நீ ஓடுறேன்னு சொல்ற. பாலிடிக்ஸ்ங்கிறது நாட்டை பிடிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, வீட்டை பிடிக்கிறதுக்கும் பண்ணணும். இந்த மாதிரி பதவியை பிடிக்கிறதுக்கும் பண்ணி ஆகணும்.